சின்னம் கிடைக்காது பரவாயில்லையா? விஜய்க்கு டெல்லி போடும் பிரசார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தேர்தலை மையமாக வைத்து டெல்லி புதிய செக் வைத்துள்ளதாம். விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு அவர்கள் கேட்கும் சின்னம் கிடைக்காமல் போகலாம் என்று அரசியல் வட்டார தகவல் தெரிவிக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயுடன் கூட்டணி குறித்து பேச வேண்டும் என இபிஎஸ்ஐ அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தமிழக அரசியல் ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கட்சி வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலின்படி அமித்ஷா தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்சிக்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளார். விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது மிக முக்கியமான பணி என்று அமித்ஷா அப்போது வலியுறுத்தியுள்ளார். ஏதாவது செய்யுங்கள், எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்கள். விஜயை சம்மதிக்க வைத்து தமிழக பாஜக, அதிமுக மற்றும் டிவிக ஆகிய 3 கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுமாறு இபிஎஸ்சிக்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகளில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இரு தலைவர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்குமாறும் அமித்ஷா இபிஎஸ்சி கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. இன்னொரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாவேக்கு அங்கீகரிக்கப்படாத கட்சி, அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோர முடியாது என தேர்தல் ஆணையம் வாதம் வைத்துள்ளது. தாவேக்கு அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு டிஜிபி பதில் தர ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் ரோடு ஷோ நிகழ்ச்சிகளில் வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க கோரிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இதை மனதில் வைத்து விஜயிடம் டெல்லி வட்டாரங்கள் பேசி வருகிறது. நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ஆளும் கட்சிகளை எதிர்க்க முடியாது. இங்கே பாஜக, அங்கு திமுக. ஒரே நேரத்தில் எதிர்க்க நீங்கள் ஜெயலலிதா கிடையாது. உஷாராக இருங்கள். இப்பொழுது வழக்கில் வசமாக மாட்டிவிட்டீர்கள். கவனமாக இருங்கள். கோர்ட் உங்கள் மீது கோபத்தை காட்டிவிட்டது. டெல்லி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. கவனமாக இருக்கவும். உங்களுக்கு தேர்தல் நேரத்திலும் எங்கள் லாபி தேவை. நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது. அப்படி இருக்க எப்படி ஆட்சிக்கு வர நினைப்பீர்கள்? முதலில் உங்களுக்கு ஒரே சின்னம் கிடைக்குமா? தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும். இதற்குத்தான் டெல்லி லாபி தேவைப்படும். சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியல் சின்னாபின்னம் ஆகிவிடுவீர்கள். மறக்க வேண்டாம் என்று விஜயிடம் டெல்லி கூறியுள்ளதாம். இதை அடிப்படையாக வைத்து விஜய், பாஜக இடையே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா? விஜய் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளார்.